அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசியினருக்கு ராசியில் கேது, 6ஆம் இடத்தில் சனி, 7இல் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, 9இல் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். உங்கள் ராசியாதிபதி புதன் 7இல் சுக்கிரன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் 9இல் குரு இருப்பதும் மிக நல்ல அமைப்பு என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடைவீர்கள். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6இல் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறைந்து அனுகூலமான பலன்களை அடைய முடியும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலை எல்லாம் மறைந்து மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். வேலைக்கு செல்பவர்கள் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கௌரவம் மிகுந்த வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு நேரமாகும். மாணவியர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படக்கூடிய நேரம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். சிலர் உயர்கல்விக்காக அயல் மாநிலங்கள் செல்லலாம். போட்டித் தேர்வுகளில் தாராளமாக வெற்றி பெறலாம். அறிவு திறமை தங்களுக்கு பலிக்கிடும். ராசிநாதன் இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்தால் இப்போது வக்கரம் பெற்று 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 6 என்பது பகை, கடன், நோய் முதலிய இடங்களை குறித்தாலும் வக்கரம் பெற்று சனியோடு இணைந்திருப்பது தடைகளை உடைக்கும். மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற்றுத்தரும். பகைவர்கள் பின்வாங்குவர். வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் வக்கரம் பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்று 7வது ராசியில் இருந்த உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். குடும்பத்தில் முரட்டுத்தனமான பேச்சால் கருத்து வேறுபாடுகளை உருவாக்க வேண்டாம். 7இல் சூரியன், ராகு, சுக்கிரன் என்பதை மறக்கக்கூடாது. 6ஆம் இடத்தில் உள்ள சனி உங்களுக்கு நன்மையை தரும் அமைப்பில் இருப்பது ஆறுதல். ராசியில் கேது இருக்கிறார். 7ஆம் இடத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன் முதலிய கிரகங்கள் ராசியை பார்க்கின்றன. எதையும் தப்பாக கற்பனை செய்து கொண்டு நீங்களும் சங்கடப்பட்டு அடுத்தவர்களையும் சங்கடப்படுத்த வேண்டாம். சிறிய அலட்சியங்களால் வாய்ப்புகள் தவறி போகும். பிறர் திட்டுகிறார்கள் என்று நினைக்க வேண்டாம். உங்கள் தவறை திருத்திக் கொள்ளுங்கள். நிதானத்தோடு இருங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். ஆக கன்னி ராசியினர் கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள். நெய் தீபம் ஏற்றுங்கள். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கள். நன்மைகள் நடைபெறும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.